பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. உன் சொத்துலியா பங்கு கேட்டோம், இல்லை அடுத்தவனை அடித்து பிடுங்கணும்மா, இல்லை அடுத்தவனுக்கு கொடுக்க வேணான்னு நாங்கள் சொன்னோம்மா. நீ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்ற போது மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிற, கொடுக்கக்கூடாதுன்னு என்று ஏன் வாதாடுற? இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, எங்கே போயிருந்த? அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, எங்கே போயிருந்த? மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, எங்கே போயிருந்த? விளையாட்டு வீரர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, எங்கே போயிருந்த? அப்போதெல்லாம் வாய் முடிக்கணும் சும்மா இருந்த நீ வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கின்ற போது மட்டும் எதிர்க்கிறனா உன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியுதா இல்லையா? உங்ககிட்ட நாங்கள் என்ன பிச்சை கேட்டோமா? இல்லை நீ இடஒதுக்கீடு கொடு என்று கேட்டோமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க இடத்துல போய் நாங்கள் கேட்குறோம். உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டு 3 வருஷம் ஆச்சு. பொறுமையாக ஒரு சமூகம் காத்துக்கிட்டு இருக்குது. தரவுகளை கொடுத்து 10.5% இடஒதுக்கீட இந்த திமுக அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். நாங்களும் பொறுமையாக கேட்டோம், போராட்டம் பண்ணோம், செவி சாய்க்கவே இல்லை. தேர்தல் வருது, எங்கள் எதிர்ப்பாக பதிவு செய்கிறோம். நீ திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டால் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிற? இடஒதுக்கீடு என்ன பிச்சை போகிறதுன்னு நினைக்கிறியா? உன் வீட்டு வாசலில் பாத்திரத்தை ஏந்தி எம்மா தாயை இடஒதுக்கீடு போடு அப்படின்னு கேட்கறது நினைக்கிறியா? இடஒதுக்கீடு என்பது பிறப்பு உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அது வழங்கி இருக்கிறது. அதனால் எங்கள் உரிமையை நாங்கள் கேட்குறோம். எங்கள் உரிமைக்கு எதிராக நீங்கள் ஏன் நிற்கிறீங்க? உங்கள் உரிமையை மறுத்தா உங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? அதனால் எங்கள் உரிமையை நிலைநாட்டாத நாங்கள் எங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்குறோம். இதுவே இஸ்லாமியர்களுக்கோ அருந்ததியர்களுக்கோ ஏதாவது ஒன்று இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வந்தால் இந்நேரம் இந்த அரசாங்கம் ஓடி இருக்குமா இல்லையா? எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது அமைதியாக இருக்கும்பொழுது நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கின்ற போது குறுக்க நீ ஏன் விளையாடுற? தபார், இடஒதுக்கீடு பிச்சை அல்ல. என்ன விலை கொடுத்தேனும் நாங்கள் அதை பெறுவோம். எங்களுக்கான உரிமை அது. நாங்கள் ஆண்டாண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்? அடுத்தவனுக்கு தர வேண்டாம், அள்ளியும் கொடுக்க வேண்டாம். நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிட்டு எங்களுக்கு உரியதை மட்டும் கொடு, அடுத்தவனுக்கு எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு கேட்டால் அமைதியாக இருக்குது ஒரு அரசாங்கம். அதை நாங்கள் கேள்வி கேட்டால் உனக்கு என்ன நோவுதுங்கிறேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தான் சொல்லுவார், தமிழை பழித்தவனுடைய பிறப்பை சந்தேகப்படு அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். தமிழை பழிக்கவே கூடாது. எவனா பழித்தானா அவனுடைய பின்னணியை ஆராய வேண்டும் என்று சொல்கிறார். அவனுடைய பிறப்பினுடைய பின்னணியை ஆராய வேண்டும் என்று சொல்கிறார். அந்த மாதிரி தான் என் சமுதாயத்துக்கு எதிராக யார் ஒருத்தர் குரல் எழுப்புகின்றார்களோ அவங்கள என் சமூகத்திலிருந்து ஒருத்தர் ஆதரிக்கின்றான் என்றால் அவனுடைய பிறப்பையே சந்தேகிக்க வேண்டும். அவன் உண்மையாகவே வன்னியனா அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலை நமக்கு வரணும். இதுவே மற்ற சமூகத்துக்கு எதிராக பேசிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாக்கு கேட்க முடியுமா? தைரியமாக உலாத்த முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த பிரேமலதா விஜயகாந்தையும் அந்த கூட்டணியும் ஒரு வன்னியன் ஆதரிக்கின்றானா அவனுடைய பிறப்பை நாம் சந்தேகிக்கணும். நமக்கானவற்றை தேர்தல் நேரத்தில் கூட வாக்குறுதியாக தராத இந்த அரசாங்கத்தை இப்போ கேள்வி கேட்கலன்னா நாம் எப்போ கேள்வி கேட்பது? அதனால தான் நான் சொல்கிறேன், பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, குறுக்க ஓடி விளையாடி எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கெடுக்க நினச்சிங்கன்னா நாங்கள் தருகின்ற மரியாதை இதான் கடைசியாக இருக்கும். அதனால் உங்கள் சொத்தில் பங்கு வேண்டாம், எங்கள் உரிமை அது இடஒதுக்கீடு. அதை தர வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கம் இருக்கிறது, அதுக்கான அதிகாரம் இருக்குது. யார்கிட்ட கேட்குறோமோ அவங்ககிட்ட முறையாக கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் குறுக்கு விளையாட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எச்சரிக்கை விடுறேன். வன்னியர்களே, மானம் உள்ளவர்களே, புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க, இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. நன்றி.